Hello friends, welcome to Additive for 7. So நான் தான் உங்க விமல் aptitude faculty. So இப்போ இன்னைக்கு என்ன செஷன் சார் அப்படின்னா சிடிஎஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டெக்னிக்கல் சர்வீஸ். ஸோ கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ். ஸோ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு செஷன் அப்படின்றது கொண்டு போக போறோம். ஸோ எல்லாருமே வந்து தம்ப்நெயில் அப்படின்றத பார்த்துருப்பீங்க, கரெக்டாப்பா? எஸ். ஸோ எல்லாரும் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கு அப்படின்னா மறக்காம என்ன பண்ணுங்க, ஒரு தம்ஸ் அப் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ நம்ம இன்னைக்கான செஷன் அப்படின்றத ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களாப்பா? எஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த ஒரு எக்ஸாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ லெவல். ஸோ 2. ஸோ இதோடைய நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது செப்டம்பர்லேயே நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க, செப்டம்பர் 3 அப்படின்றது. ஓகேங்களா? எஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம 1 by 1 பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய பேட்ச் அப்படின்றது நம்மளுடைய அடால இருக்கு. ஸோ 22 செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதோடைய சீட்ஸ் லிமிட்டட் தான். ஓகேங்களாப்பா? ஸோ 181. ஸோ இந்த டேட் அப்படின்றது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ 181 ஆன்லைன் லைவ் கிளாஸ் இருக்கு, 239 மாக் டெஸ்ட், அதுக்கப்புறம் 12 month வேலிடிட்டி. பட் இப்போ நவராத்திரி சேல் அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு 2x வேலிடிட்டிப்பா. ஓகேங்களா? ஸோ அது என்னன்றது நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளுடைய கோடான Y1029 சொல்லக்கூடிய இந்த கோடு யூஸ் பண்ணி நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணலாம், இந்த ஒரு பேட்ச் அப்படின்றத ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய கோடான Y1029. ஓகேங்களா? எஸ். ஓகேப்பா. ஓகே. ஸோ ஆற்றல் சொல்லக்கூடிய இந்த ஒரு பேட்ச். அண்ட் நம்மளுடைய அடால வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி சேல் அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சேலில் நீங்கள் எந்த ஒரு பேட்ச் அப்படின்றது பர்ச்சேஸ் பண்ணாலும் 2499 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கரண்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா பேட்சஸும் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரயில்வே, இல்லை பேங்கிங், ஐபி சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா இன்சூரன்ஸ், ஸோ எந்த ஒரு ஆஸ்பிரண்டாக நீங்கள் இருந்தாலும் இந்த ஒரு பேட்ச் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒன்னே ஒன்று தான் பண்ணணும். ஸோ நம்மளுடைய அடால் இருக்கக்கூடிய பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சேல் 2499 இருக்குப்பா. ஸோ 2x டபுள் வேலிடிட்டியோட இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது அக்டோபர் 1 or 2 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சேல் இருக்கும். ஸோ மறக்காம இந்த ஒரு ஆஃபர் அப்படின்றத என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. எஸ். ஓகே. ஸோ இப்போ இங்கே இதோடைய சில டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஸோ இப்போ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் அண்ட் டைம் அக்டோபர் 2 அப்படின்றது கொடுத்துருக்காப்பா. ஸோ இன்னும் உங்களுக்கு ஒரு 10 நாள் தான் இருக்கு. ஸ்டில் அப்ளை பண்ணாதவங்க என்ன பண்ணிக்கோங்க, மறக்காமல் அப்ளை அப்படின்றத பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ கரெக்ஷன் விண்டோவும் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க ஏதாவது உங்களுடைய அப்ளிகேஷன்ல தப்பு பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், மறக்காமல் இந்த ஒரு கரெக்ஷன் அப்படின்றத பண்ணிக்கலாம்ப்பா. எஸ். ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் பார்க்கும் போது எனக்கு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1ல உங்களுடைய நார்மல் டிஎன்பிஎஸ்சி, ஸோ நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருக்கீங்க, நீங்க வந்து இதுக்கு எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ஒரு பேட்சுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களாப்பா? எஸ். கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ உங்களுக்கு சிலபஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்க போகுது, ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்க போகுது, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ நார்மலாக டிஎன்பிசியில் என்ன சிலபஸோ அதுதான். அப்போ என்ன படிக்கணுன்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஸோ பேப்பர் 2ல உங்களுக்கு ட்ரேடு, அதாவது எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேனுக்கான சிலபஸ் அப்படின்றது இருக்க போகுது. எஸ். ஓகே. ஸோ உங்களோட எக்ஸாம் டேட் பார்க்கும்போது நவம்பர் 16. ஸோ மார்னிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2. ஸோ தனித்தனியாக நடக்க போகுது. ஸோ 3 மணி நேரம் எக்ஸாம். ஓகேங்களாப்பா? எஸ். ஸோ இந்த ஒரு போஸ்ட் நேம் ஃபீல்ட் அசிஸ்டன்ட். ஸோ இதோடைய போஸ்ட் கோடுன்றது 3749. ஸோ டோட்டல் வேக்கண்ட் பார்க்கும்போது 1794, 1700க்கும் மேற்பட்ட வேக்கண்ட் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் கீழே வரக்கூடிய ஒரு போஸ்டிங். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதோட சேலரி பார்க்கும்போது உங்களுக்கு 18,800 இருந்து 59,900. ஸோ ஆல்மோஸ்ட், ஸோ இதில் ஒரு மிடில்னு வச்சாலும் கூட 35K அப்படின்றது இருக்க போகுது. கரெக்டா? எஸ். ஸோ அதுக்குள்ளையாச்சும் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு 25 to 35 அப்படின்ற ரேஞ்சில் தான் உங்களுக்கு சேலரி அப்படின்றது இருக்கவே போகிறது. ஓகேங்களாப்பா? ஓகே. எஸ்.
அண்ட் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1/7/2025 குள்ள பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் ஏஜ்ன்றது உங்களுக்கு ஏஜ் லிமிட் ஸோ கேட்டகரி வைஸ் அப்படின்றது இருக்க போகிறது. அண்ட் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மஸ்ட் பொசஸ் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைனா அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஓகேங்களாப்பா? ஸோ அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள். சரி சார், இப்போ சிலபஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இங்கே என்ன சார் இருக்குது அதை நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ பேப்பர் 1 ஸோ பார்ட் ஏ உங்களுக்கு என்ன தமிழ் இருக்குது 100 கொஸ்டின்பா. ஸோ நார்மலாக நீங்கள் படிக்கக்கூடியது தான். ஸோ 100 கொஸ்டின் 150 மார்க் அப்படின்றது இருக்க போகுது. ஓகேங்களா? எஸ். அடுத்து பார்ட் பி ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் இதில் உங்களுக்கு 75. அப்போ என்னென்ன இருக்க போகுது? ஸோ ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், ஸோ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, சயின்ஸு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்னப்பா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. எஸ், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் கவர் ஆகிடும். ஸோ டோட்டல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 மார்க் அப்படின்றது இருக்குது. அடுத்து நம்மளுடைய மென்டல் எபிலிட்டி. ஸோ இதில் வந்து ஆப்டி அண்ட் ரீசனிங் சேர்ந்து உங்களுக்கு ஸோ 25 கொஸ்டின் அப்படின்றது இருக்குது. ஸோ 25 ஸோ டோட்டலாக பார்க்கும்போது உங்களுக்கு 3 மணி நேரம் எக்ஸாமில் உங்களுக்கு 150 மதிப்பெண்கள். ஓகேங்களா? மேக்ஸிமம் மார்க்கு. ஓகேவாப்பா? ஸோ உங்களுக்கு குவாலிஃபைங் ஸோ 135 மார்க் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் மினிமம் எடுத்திருந்தா தான் குவாலிஃபை இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்லி டிஎன்பிஎஸ்சி உடைய சிலபஸ் தான்ப்பா. ஸோ இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இதுக்கான அட்டெம்ப்ட் அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ பேப்பர் 2ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐ. ஸோ உங்களுக்கு இங்கே 200 கொஸ்டின் அதே 3 hours 300 மார்க் போயிங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 எவ்வளோ கொஸ்டின் இருந்துச்சு 200 கொஸ்டின்ஸ் கரெக்டாக. இங்கேயும் அதே 200 கொஸ்டின்ஸ் தான். அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துறாங்க சப்ஜெக்ட் எலக்ட்ரிஷியன் அண்ட் வயர்மேன். ஸோ அப்போ இது ரிலேட்டட் சப்ஜெக்ட் நம்ம வந்து பிடிஎஃப் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? எஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அடால இந்த ஒரு சிவராத்திரியில் பார்த்தீங்க அப்படின்னா விசாரணைன்னு சொல்லக்கூடிய அண்ட் மாவீரன் சொல்லக்கூடிய டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி அண்ட் எஸ்ஐ பேட்ச் அப்படின்றது வந்து ப்ரைஸ் ரொம்ப ட்ராப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சேல் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் இந்த ஒரு பேட்ச் அப்படின்றத வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ப்பா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரம்மா 2.0 ஸோ நம்ம ஆல்ரெடி குரு அண்ட் பிரம்மான்னு சொல்லக்கூடிய டெட்டோடைய கிளாஸஸ் ஆரம்பிச்சு நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இது பிரம்மா 2. ஸோ பிரம்மாவுடைய அடுத்த பேட்ச். ஸோ பிரம்மா 2 ஸோ டெட்டோடைய பேப்பர் 2. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கோடான Y1029 சொல்லக்கூடிய இந்த கோடு யூஸ் பண்ணி 22% ஆஃப் ஆஃபரில் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேங்களா? எஸ். ஸோ அடுத்து ஆற்றல். ஸோ ஆற்றல்ன்றது இந்த ஒரு பர்டிகுலர் ஐடிஐ எக்ஸாமோடைய பேட்ச் தான்ப்பா. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதோடைய ப்ரைஸ் 2499. ஸோ இந்த எல்லா பேட்சஸுமே நீங்கள் தனித்தனியாக வாங்கணும் இல்லை சார் எனக்கு கஷ்டமாக இருக்கலாம் இந்த டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ இதோடைய ப்ரைஸ் என்ன சார் அப்படின்னா 3999. ஸோ எங்கேயுமே ஸோ அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வர ஒரு ப்ரைஸ் அப்படின்னு கிடைக்காது. ஸோ உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆயிருக்கு. அதாவது வெறும் 4000 ரூபாயில். ஓகேங்களா? ஸோ இதோடைய வேலிடிட்டி 2x அண்ட் இது மட்டும் இல்லாமல் எல்லா பேட்சஸுமே உங்களுக்கு 2499க்கு தான் என்ன இருக்கு ப்ரைஸ் அப்படின்றதே இருக்கு. ஸோ அதனால மறக்காம என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த ஒரு மெகா பேக் அப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு ஆல் இன் ஒன் பேக். ஸோ நீங்கள் தனித்தனியாக வாங்காமல் நீங்கள் இதுலேயே நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா ரயில்வே படிக்கலாம், எஸ்எஸ்சி படிக்கலாம், பேங்கிங் படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் ப்ளஸ் ரெக்கார்டர் இல்லாமல் மார்க் டெஸ்ட் இ புக்குன்னு சொல்லக்கூடிய எல்லாமே உங்களுக்கு இதுலேயே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த ஒரு பேட்ச் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. எஸ். ஓகே. இது நம்மளுடைய ஃபோனோடைய இன்டர்ஃபேஸ். நான் வெப்சைட்டில் எப்படி வாங்கணுன்ற சொல்கிறேன். ஸோ ஃபோனோட இன்டர்ஃபேஸ் இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வியூ ஆல் இருக்கும்ப்பா. ஸோ இங்கே எல்லா எக்ஸாம்ஸும் ஓப்பனில் இருக்கும். ஸோ இதில் பர்டிகுலர் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கொடுத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய பேட்சஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு பேட்ச் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்னுடைய கோடு பேட்ச் ஸ்டார்ட்டு டைமு ஸோ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய காயின்ஸு வேலிடிட்டி ஸோ அட்மிஷன் என்கொயரி நம்பர் ஸோ ப்ரைஸ் ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ Y1029 சொல்லக்கூடிய இந்த ஒரு கோடு யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கப்பா. எஸ். அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்டில் நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஓகே சரி இங்கே அடான்னு சொல்லி சர்ச் பண்ணி வெப்சைட்குள்ளே போனீங்க இங்கே ஆல் கோர்ஸ் இருக்கும். ஸோ இதில் இந்த ஸ்டேட் எக்ஸாம் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே தமிழ்நாடுன்னு இருக்கும்ப்பா. ஸோ இதில் உங்களுக்கு என்ன எக்ஸாம் வேணுமோ எல்லா எக்ஸாம்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்கும்.
ஸோ இப்போ நான் டிஎன்பிசிக்குள்ளே போகிறேன்னா இதில் உங்களுக்கு பார்த்தீங்களா வந்து போட்ட விட வந்துச்சு ஆற்றல். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசியோட ஃபவுண்டேஷன் கோர்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் என்ன பண்ணிக்கலாம், வேணும்னா இதை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்லி 181 ஆன்லைன் கிளாஸு, 239 மார்க் டெஸ்ட் இருக்குது. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்க, இந்த மோர் ஆஃபரில் போயிட்டு நம்ம கோட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே Y1029 சொல்லக்கூடிய இதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஆஃபரில் இது இன்னும் ப்ரைஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாயிடும்பா. ஓகேங்களா? எஸ். ஸோ அதனால மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி பிளான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்டடி பிளானில் நம்மளுடைய கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, யார் யார் என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இதையும் பார்த்து என்ன பண்ணிக்கோங்க, ஸோ கிளாஸஸ் அப்படின்றத பார்த்துக்கோங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் ஸோ சிலபஸ் கேட்டிருந்தீங்க கரெக்டா? எஸ். ஸோ இந்த ஒரு சிடிஎஸ் உடைய சிலபஸ் அப்படின்றது இதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அப்படின்றது இருக்கா? எஸ். ஸோ தமிழ் அப்படின்றது இருக்காப்பா. ஸோ தமிழில் நீங்கள் படித்த அதே இலக்கணம், சொல்லகராதி, எழுதும் திறன், எஸ். ஸோ கலை சொற்கள், வாசித்தல், எளிய மொழி பெயர்ப்பு, இலக்கியம். அடுத்து ஜென்ரல் ஸ்டடிஸ். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சயின்ஸ் இருக்க போகுது, ஜியாகிரஃபி இருக்க போகுது, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பாலிட்டி, எஸ். ஸோ சேம் உங்களுக்கு எக்கனாமி, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி. ஸோ உங்களுக்கு சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிசி சிலபஸ் தான்ப்பா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்டி இருக்க போகுது. ஸோ ஆப்டி அண்ட் ரீசனிங்கில் அதோடைய சிலபஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சார் பேப்பர் 2 என்ன சார் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ எலக்ட்ரீஷியன் அண்ட் வயர்மேன். ஸோ இதில் வந்து சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங்கு, ஸோ ஃபண்டமெண்டல் ஆஃப் எலக்ட்ரிக்கல்ஸு, ஸோ எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பேப்பர், அதாவது டிபார்ட்மெண்ட் பேப்பர் ரிலேட்டடான சிலபஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் இந்த ஒரு சிடிஎஸ் பேட்ச் அப்படின்றத என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதோடைய கோட் அப்படின்றது Y1029. ஓகேங்களாப்பா? ஸோ மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.